இவ்வளவு பெரிய லீக், இவ்வளவு பெரிய டீம், இவ்வளவு லெகசி இருக்கிற டீம், நீங்க கேப்டன்சி பதவி இன்னொருத்தர் கிட்ட இருந்து எடுத்து உங்ககிட்ட கொடுத்துருக்காங்கன்னா ஆப்வியஸ்லி ஸ்க்ரூட்டினி இருக்கும். அதுலேயும் தப்பிக்க முடியாது. சோ அது வந்து இப்போ சுப்மன் கில்லோ ருத்துராஜ் கைக்வாடோ இந்த டிசிஷன் இந்த மாதிரி டிசிஷன்ஸ் மேபி எடுத்திருந்தா ஒரு ஹைபோதட்டிக்கல் சிச்சுவேஷன், சரி யங்ஸ்டர்ஸ் போக போக கத்துப்பாங்கன்னு சொல்லலாம். இவர் வந்து ஒரு 8 வருஷம் இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸோட வராரு, 2 வருஷம் 3 வருஷம் கேப்டன்சி எக்ஸ்பீரியன்ஸோட வராரு. ஸோ ஸ்க்ரூட்டினி இருக்கதான் செய்யும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிசிஷன்லாம் தப்புங்க. இப்ப பும்ரா உங்களுக்கு பேட்டர் வந்து கண்ணா பின்னா நடிக்கிறாங்க. கண்ணா பின்னா நடிக்கிறாரு. ஏன் கோ டு போலட்ட பால கொடுத்து மச்சி எப்படியா ஒரு விக்கெட்ரா, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம், இவன் அவுட் ஆகி இதுக்கப்புறம் என்ன பண்றோமோ நம்ம பாத்துக்கலாம். இன்ஃபேக்ட் பும்ராவும் ஒரு லீடர்ஷிப் குரூப்ல இருக்கிற ஒரு ஆளு. பும்ரா இந்தியாவுக்கு கேப்டன் பண்ணிருக்காரு. சோ நீங்க பும்ரா கிட்ட ஒரு கான்வர்சேஷன் நடத்தணும். இந்த மாதிரி ஒண்ணு நடக்குது, இப்ப என்ன பண்ணலாம். உடனே பும்ரா சரி அப்படியா, சரி ஓகே, நான் ஒரு ஓவர் போடுறேன், இப்ப அடுத்து என்ன நடக்குதுன்னு பாப்போம். பும்ரா அந்த மாதிரி ஒரு ஆளு.